Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 3 algebraல exercise 3.2ல உள்ள 1 to 10 sums பார்க்க போகிறோம். 3.2ல உள்ள all sums பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். First sum, fill in the blanks. ஓகே, அதாவது blank place வந்து நம்ம fill பண்ணணும். வீடியோ வந்து skip பண்ணாம பாருங்க. ஓகே, now first subdivision. The addition of minus 7b and 2b is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மைனஸ் 7b-ஐயும் 2b-ஐயும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே போட்டுடலாம் மைனஸ் 7b ப்ளஸ் 2b. ஓகே, ஏன்னா ஆடுன்னு சொல்லியிருக்கிறதுல நான் அடிஷன் ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போது ஆட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணணும். என்னென்னா வந்து வேரியபிள் லைக் டேர்மாக இருக்கணும். ஸோ லைக் டேர்ம்னா என்னது, சேம் வேரியபிளாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக சேம் வேரியபிள் தான். இங்கேயும் பி இங்கேயும் பி தான். ஓகே, ஸோ ஒரே ஒரு பி போட்டுடலாம். now இப்போ நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதை மட்டும் வந்து ஆட் பண்ணிடணும். ஓகே, ஆட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 7 ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ ஆட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே 7யும் 2வையும் ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. எப்பயுமே நம்ம இன்டீஜர்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, நம்ம படித்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சாப்டரில், சேம் சைன் ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன், டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். இந்த ரூல் வந்து நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போனாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, now so minus 7 plus 2, so different சைனாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 7லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 5 வருமா. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரோட சைன் போடணும். இதில் இது ஹையஸ்ட் நம்பர் 7, அதோட சைன் மைனஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் minus 5b. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், the subtraction of 5m from minus 3m is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது subtraction of 5m from minus 3m அப்படின்னா என்னது, from அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு அர்த்தம். ஆட்ல அப்படி கிடையாது, எதை வேணாலும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், எதை வேணாலும் நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். பட் சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டரில் தான் எழுதணும். ஓகே, ஸோ ஃப்ராம்னு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ minus 3m சப்ராக்ஷன் ஆஃப் 5m. அப்போ என்ன பண்ணணும், ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் கண்டிப்பாக போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ம் நெக்ஸ்ட் எழுதணும் 5m. ஓகே, now இப்போது நம்ம என்ன செக் பண்ணணும், லைக் டேர்மா இல்லையான்னு கண்டிப்பாக எப்பவுமே செக் பண்ணணும். ஸோ லைக் டேர்ம் தான், சேம் வேரியபிள் தான் எம். ஸோ நம்ம இப்போ கோஎஃபிஷியண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். ஸோ minus 3 minus 5, ஸோ சேம் sign add and write the same sign. So என்ன வரும், minus 8m. okay, so what is the answer, minus 8m. ஓகேவா, next third subdivision, the additive inverse of minus 37 xyz is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. additive inverse அப்படிங்கிற வேர்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் சாப்டரில். எஸ், additive inverseனா என்னது, ஆப்போசிட் சைன். அதாவது 2ஓட additive inverse minus 2, minus 5ஓட additive inverse 5, ஜஸ்ட் ஆப்போசிட் சைன். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைன் என்னது, minus 37 xyz. இது ஒரே ஒரு டேர்ம் தானே, கரெக்டாக, இது ஒரே டேர்ம் தான். ஸோ இதோட ஆப்போசிட் சைன் என்னது, எஸ் ப்ளஸ் 37 xyz. பெரும்பாலும் நம்ம ப்ளஸ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் 37 xyzன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். First subdivision, the expression 8x plus 3y and 7x plus 2y cannot be added அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ ஆட் பண்ண முடியாது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை, கண்டிப்பாக அது வந்து அன்லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியாது. அன்லைக் டேர்ம்னா என்னது, டிஃப்ரெண்ட் வேரியபிள். இங்கே இது வந்து அன்லைக் டேர்மாக, இங்கே பாருங்கள், இங்கே 8x 3y இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் இருக்குது. இங்கேயும் அதே தானே இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் சேம் வேரியபிள் தான் இருக்குது. ஸோ 8x 7x ஆட் பண்ணலாம் கண்டிப்பாக. 3y ப்ளஸ் 2y கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும் தான், cannot be added கிடையாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் false. ஓகே, next second subdivision, if x is a natural number,
ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் நம்பர், ஜென்ரலாக ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நம்பர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு 2வே எடுத்துக்கலாம். தென் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் இட்ஸ் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெடிசஸர்னால் என்னது, கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து 1 வந்து மைனஸ் தானே பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நேச்சுரல் நம்பர் எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2னே எடுத்துக்கிறேன். 2ஓட ப்ரெடிசஸர் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 - 1 தானே. பட் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 2 + 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, சக்ஸஸர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், sum of a minus b plus c and minus a plus b minus c is 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ sum of அப்படின்னா என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எதை ஆட் பண்ணியிருக்காங்க, a minus b plus cங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனோட, இது ஒரே எக்ஸ்பிரஷனால தான் ஒரே லைனில் நான் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷனோட இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம fill in the blanksலாம் போட்டோம் பாருங்கள். 7bயையும் 2bயும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் என்ன போட்டேன், 7b எழுதிட்டு பக்கத்துலேயே ப்ளஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். அதாவது இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது, இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது. அதனால் நான் பக்கத்தில் எழுதிட்டேன். இதை வேறு எந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி கூட எழுதலாமா, 7b and + 2b. அதாவது இது வந்து காலம் மெத்தட். ஓகே, இது வந்து ஹாரிசான்டல் மெத்தட், ரோ மெத்தட் ஹாரிசான்டல், இது வந்து வெர்டிக்கல் மெத்தட். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எழுதுனா. ஓகே, அதாவது ஹாரிசான்டல் மெத்தடில் எழுதுனா ஈஸியாக ஆட் பண்ணிடலாம், வெர்டிக்கல் மெத்தடில் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி சம்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் என்னது, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே ஒன்றுக்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது, மோர் தென் 1 டேர்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் மோர் தென் 1 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் இப்படி போட்டு பண்ணிங்கன்னா, அதாவது -a + b - c இந்த மாதிரி எழுதி போடலாம் ரெண்டுத்தையுமே. இப்படி போட்டிங்கன்னா சம் கன்ஃபியூஷன் வரும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உள்ள சம்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. நான் இந்த மெத்தடும் சொல்லித்தரேன், இந்த மெத்தடும் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கன்னா ஏ சேம் வேரியபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ +a - a கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி +b - b வில் கெட்ஸ் கேன்சல். தென் சாரி, இங்கே வந்து -cன்னு இருக்கீங்க. ஓகே, ஸோ +c - c கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சம்மில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா, நம்ம வந்து தேடணும். இது வந்து ஈஸியான சம், எல்லாத்துலேயுமே கோஎஃபிஷியண்ட்டே இல்லை, எல்லா கோஎஃபிஷியன்ட்லேயும் 1 1ன்னு இருக்குது. இதுவே 2a 3b அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம தேட வேண்டியது வரும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவே நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். அதாவது வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க, அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன எழுத போகிறேன்னா, கீழே எழுத போகிறேன். அதாவது -a, அப்போ ஏக்கு நேராக எழுதணும் -a. ஓகே, நெக்ஸ்ட்டு +b, பிக்கு நேராக எழுதணும் +b. நெக்ஸ்ட்டு -c, ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும் சைனோட. அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவலாக மைனஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வேரியபிள் எல்லாம் சேமாக தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்ன வரும், இங்கே வந்து 1 இருக்குது, 1 - 1 0. இங்கே என்ன வரும், -1 + 1 0, 1 - 1 0. ஸோ ஆன்சர் இஸ் 0 தான் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஆன்சர் வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வாட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8x and 3x. ஓகே, ஸோ சிம்பிளாக போட்டுடலாம். இதில் ஒரு டேர்ம் இருக்குது, இதில் ஒரு டேர்ம், 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. கமா வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வர வரைக்கும் அது ஒரு டேர்ம். இப்போ இங்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம இப்படியே பண்ணிடலாம், 8x + 3x. ஸோ எப்பயுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிள் செக் பண்ணணும். சேம் வேரியபிளா, எஸ். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், 8 + 3 will be 11x. தட்ஸ் ஆல். இல்லைனா நீங்கள் இப்படி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு கீழே இன்னொரு எக்ஸ்பிரஷன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 11x இப்படி கூட போடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 7mn + 5mn. ஸோ ஆடுன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் ஆட் ஆப்ரேஷன் போட்டுட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் சேம் வேரியபிள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆப்ரேஷன் போட்டுருணும், நெக்ஸ்ட்டு வேரியபிள் செக் பண்ணணும். ஓகே, சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அப்படியே விட்டுறணும், ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 7 + 5 என்ன வரும், எஸ் 12mn. ஓகேவா, இதை நீங்கள் இப்படி கூட போடலாம், 7mn கீழே. இதுதான் வந்து என்னது வெர்டிக்கல் மெத்தட்.
இது வந்து ஹாரிசான்டல் மெத்தட். ஓகே, இது வந்து வெர்டிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ இந்த கமாலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் போடணும். ஸோ 9y minus 9y plus 11y plus 2y. ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் போட்டாச்சு. ஓகே, now இப்போ என்ன பண்ணணும், எல்லா வேரியபிளும் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. ஸோ -9 + 11 என்ன வரும், என்ன பண்ண போகிறோம், -9 + 11 + 2 இதுதான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ -9 + 11 என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 2 வருமா. எஸ், சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன். ஸோ ப்ளஸ் தான், +2. ஸோ அதோட இந்த 2 ஆட் பண்ணால் என்ன வரும், 2 + 2 will be 4. ஸோ ஆன்சர் இஸ் 4y. இந்த y கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷன்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்ப்போம். சப்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4k from 12k. ஸோ 4kவை 12kலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிடையாது, அடிஷனாக எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். பட் இங்கே அப்படி போடக்கூடாது. என்ன ஆர்டரில் சொல்லியிருக்காங்க அப்படி தான் போடணும். சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, இந்த சம் பார்த்தோன்னா 4k - 12kன்னு போட்டுருவீங்க. அது ராங். ஃப்ரம்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரம் 12k, அதாவது 12kலேருந்து 4kவை மைனஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், வேரியபிள் சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 12 - 4 என்ன வரும், 8k. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 15q from 25qன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இதுதானே ஃபஸ்ட்டு போடணும். ஸோ என்ன போடணும், 25q - 15q. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள் சேமாக தான் இருக்குது, லைக் டேர்ம் தான். ஸோ அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா. 25 - 15 என்ன வரும், எஸ் 10q is the answer. Next third subdivision 7xyz from 17xyz. Okay, so first எந்த எக்ஸ்பிரஷனை போடணும், 17xyz minus 7xyz. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் செக் பண்ணணும். சேம் வேரியபிளாக இருக்கா, எஸ். இங்கேயும் xyz, இங்கேயும் xyz. இது ஒரு டேர்ம் தான். ஓகே, இங்கேயும் xyz தான் இருக்குது, இங்கேயும் xyz தான் இருக்குது. ஸோ சேம் வேரியபிள் தான். அப்போ மைனஸ் பண்ணிடலாமா. 17 - 10 என்ன வரும், சாரி 17 - 7 will be 10xyz. That's all. This is the answer. இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் 17xyz minus 7zyx இப்படி இருந்துச்சுன்னு வைங்க. இது சேம் வேரியபிளா, லைக் டேர்மா, எஸ் லைக் டேர்ம் தான். ஏன்னா xyz இங்கே xyz தான் இருக்குது, ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மல்டிப்ளிகேஷனில் ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, 2 × 3னாலும் ஒன்று தான், 3 × 2னாலும் ஒன்று தான். ஸோ இதுவும் சேம் வேரியபிள் தான், இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்ப்போம். Find the sum of the following expressions. Okay, sum of the following எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எத்தனை எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, கமா, இங்கே ஒரு கமா வந்திருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன், இங்கே ஒரு கமா வந்திருக்கு, இது ஒரு ரெண்டாவது எக்ஸ்பிரஷன், இது மூணாவது எக்ஸ்பிரஷன். ஓகே, சம்முன்னு கேட்டிருக்கிறதுனால அடிஷன் ஆப்ரேஷன் போடணும். நான் 2 மெத்தட்லையும் சொல்லித்தரேன், வெர்டிக்கல் மெத்தட்லையும் சொல்லித்தரேன், ஹாரிசான்டல் மெத்தட்லையும் சொல்லித்தரேன். அதாவது இது இந்த மாதிரி. ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் மெத்தட் இதுதான் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்களும் கூட. ஓகே, ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு டேர்ம் தான், ஒரு டேர்மை தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். த்ரீ எக்ஸ்பிரஷனில் ஒரு டேர்ம் தான் இருந்துச்சு. பட் இங்கெல்லாம் எத்தனை இருக்குது, மோர் தென் 1 டேர்ம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் 3 டேர்ம்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். ஓகே, மெத்தட் 1 நான் போடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கமாலாம் ரிமூவ் பண்ணி சம்முன்னு சொல்லியிருக்கிறதுனால அடிஷன் ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 7p + 6q அடிஷன் ஆப்ரேஷன், 5p - q addition operation, q plus 16p. ஓகே, now இப்போது லைக் டேர்ம்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எதெல்லாம் லைக் டேர்ம்னு பாருங்கள், 7p and 5q. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 7p and 5p ஒரு லைக் டேர்ம். நெக்ஸ்ட் இதெல்லாம் லைக் டேர்ம், 6q - q plus q லைக் டேர்மா. ஸோ 6q - q + q, தட்ஸ் ஆல். லைக் டேர்ம்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. ஏதோ ஒரு டேர்மை மிஸ் பண்ண மாதிரி இருக்கே. எஸ், இங்கே பாருங்கள் 16p வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன் 16p.
ஓகே நான் இங்கே போட்டுக்கிட்டேன். இப்போ இது 3 லைக் டேர்ம், இது 3 லைக் டேர்ம், இது 3 தான் ஆட் பண்ண முடியும், இது 3 தான் தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும். ஓகே ஸோ 16 + 7 + 5 என்ன வரும்? 16 + 7 வந்து 23, 23 + 5 வந்து 28p. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே minus q plus q cancel ஆயிடுமா? Yes. So what is the answer? 6q. So this is one method. Horizontal method. Next vertical methodல சொல்லித்தரேன் பாருங்க. இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா அப்போ மிஸ் பண்ணிடுவீங்க. நானே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான். ஓகே நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். மெத்தட் 2 vertical method. Just very simple. 3 expression இருக்கா ஸோ 3 அரேஞ்ச் பண்ணணும். 3 vertical. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் நான் அப்படியே எழுதுகிறேன். 7p + 6q எழுதிட்டேனா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? 5p - q. நான் இங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்குவேன். 5p அப்போ pக்கு கீழே தான் எழுதணும். அப்போ p இங்கே இருக்குது, 5p எழுதிட்டேன். -q எங்கே எழுதணும்? qக்கு கீழே -q ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? q + 16p. ஸோ q ஃபஸ்ட்டு q எங்கே எழுதணும்? இதுக்கு கீழே எழுதணும் q. அதாவது ப்ளஸ் க்யூவா மைனஸ் க்யூவா? ப்ளஸ் க்யூ தான், ப்ளஸ் க்யூ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16p எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். ஓகே தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஆட் பண்ணிடலாம். ஓகே எப்படி ஆட் பண்ணணும் பாருங்கள். 7 + 15 + 16 என்னது? 28p. எல்லாமே சேம் சைனாக தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்? +6 - 1 என்ன வரும்? 5. நெக்ஸ்ட்டு அந்த 5 + 1 இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், கோஎஃபிஷியன்ட். ஓகே ஸோ 6 - 1 5, 5 + 1 6q. பார்த்தீங்களா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஸோ இந்த அடிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேண்டாம். சம் போட போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ எத்தனை எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே மேலே கீழே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை நான் அப்படியே போடுறேன். a + 5b + 7c. நல்லா இடம் விட்டு தாராளமாக எழுதிக்கோங்க. அப்போ தான் கீழே அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2a + 10b + 9c. 2a எங்கே எழுதணும்? ஏக்கு கீழே. இங்கே வந்து ஆர்டராக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சில சமயம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 9c இங்கேயும் 10b இங்கேன்னா ஒன்றும் இல்லை, அந்த சிக்கு கீழே 9c எழுதணும், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் ப்ளஸ் 10b + 9c லைக் டேர்மாக அரேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஓகே நான் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 2 என்ன வரும்? 3a. நெக்ஸ்ட்டு 5 + 10 15b. சேம் சைன். அந்த மெத்தடை நீங்கள் மறக்கவே கூடாது. இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ப்ளஸ் மைனஸ் கலந்து வந்துச்சுன்னா அந்த இன்டீஜர்ஸ் ரூலை மறந்துடக்கூடாது. ஸோ 7 + 9 will be 16c. That's all, very simple. Next third subdivision. mn + t 2mn - 2t - 3t + 3mn. So 3 expression இருக்கு. So 3 expression அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாமா? So first expression mn + t. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2mn. அப்போ mnக்கு கீழே தான் எழுதணும், 2mn. ஓகே இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -2t. அப்போ டீக்கு கீழே எழுதணும் -2t. இங்கே எதுவுமே இல்லைனா ஸோ 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கீழே அரேஞ்ச் பண்ண போகிறேன். -3t இருக்குது. ஃபஸ்ட் எங்கே எழுதணும்? இதுக்கு நேராக எழுதணும். அப்போ -3t. சைன் எல்லாம் நேராக எழுதுங்க, நம்பர்ஸ்லாம் நேராக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு +3mn. ஸோ +3mn. ஸோ ப்ளஸ் இங்கே போட்டாலும் போடலன்னா இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே ஸோ இங்கே எல்லாம் சேம் சைன் தான். ஸோ ஆட் பண்ணிடலாம். 1 + 2 3, 3 + 2 3 + 3 6mn. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 - 2. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் என்ன வரும்? -1. புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த -1ஓட -3 பண்ணணும். என்ன வரும்? சேம் சைன். ஸோ ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். ஸோ -1 -3 ஆட் பண்ணால் 4. சேம் சைன் என்னது? மைனஸ். ஸோ -40. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 6mn - 40. ஓகே ஸோ உங்களுக்கு இந்த 5th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 6th சம் பார்ப்போம். சாரி நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் இருக்கா இதில்? ஓகே 4th சப்டிவிஷன் பார்ப்போம். u + v, u - v, 2u + 5v and 2u - 5v. ஸோ எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது? 1 2 3 4 எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து u + v எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு u - v கீழே எழுத போகிறேன். நேராக எழுதணும் வேரியபிளுக்கு. நெக்ஸ்ட்டு 2u + 5v இருக்குது. ஸோ 2u + 5v. u எல்லாம் அரேஞ்ச் பண்ண நேராக, v எல்லாம் நேராக அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2u - 5v இருக்குது, அதையும் எழுதிக்கிறேன். 2u - 5v. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ u எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ 1 + 2
அதாவது இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைனா 1 + 1 2, 2 + 2 4, 4 + 2 6u. ஓகே, இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த +1 மைனஸ் இந்த +v மைனஸ் +1 -1 கேன்சல் ஆகிடுமா, அதே மாதிரி +5 -5 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது 0. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் இஸ் 6u. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 1 1 எடுத்துக்கிட்டு 1 - 1 0, நெக்ஸ்ட்டு 5 - 5 0, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் 5xyz minus 3xy ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் 3zxy minus 5yx இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ ரெண்டும் கீழே கீழே அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம், 5xyz minus 3xy. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3zxy. ஸோ இங்கே zxy இருக்கா, ஸோ இல்லைன்னு சொல்லிடுவீங்க உடனே, பட் இங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள், zxy அப்படின்னா என்னது, xyz தானே, அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷனில் தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனில் இடம் சேஞ்ச் ஆனால் நோ ப்ராப்ளம், 2 × 3 ஒன்று தான், 3 × 2 ஒன்று தான். ஸோ xyz zxy ரெண்டும் சேம் தான், xyz ரெண்டு 3 வேரியபிளுமே இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ தாராளமாக இங்கே கீழே நம்ம எழுதலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 5yx இருக்குது, இங்கே xy இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் தான், ஸோ கண்டிப்பாக எழுதலாம். ஓகே, இப்போ உங்களுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ ஆன்சர் எழுதும் போது நான் xyzன்னு எழுதணுமா இல்லை zxyன்னு எழுதணுமான்னு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஓகே, now so 5 + 3 will be 8 xyz. நெக்ஸ்ட்டு -3 -5, ஸோ சேம் சைன், add and write the same sign எழுதிட்டேனா, ஸோ xy, that's all. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபைலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வேறு வேறு வேரியபிள். ஓகே, ஸோ இந்த 5th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்ப்போம், சப்ராக்ட். this from this, இவ்வளோ நேரம் ஆட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். சப்ராக்ஷனில் மட்டும் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்னென்னா, அடிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் உள்ளது ஃபஸ்ட் அப்படியே எழுதிட்டோம், ரெண்டாவது கீழே எழுதிட்டோம். ஆனால் இங்கே அப்படி எழுதக்கூடாது, ஏன்னா சப்ராக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரம் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை கீழே எழுதணும். ஸோ 13x + 12y ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். ஓகே, x y கான்ஸ்டன்ட். அடுத்து இன்னொரு ஸ்லைட் சேஞ்ச் சப்ராக்ஷனில் என்னன்னா, சைன் சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும்னா, கீழே உள்ள எக்ஸ்பிரஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதாவது ஆப்போசிட் சைன் எழுதணும். இப்போ 13ஓட சைன் என்னது, நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது தான் சைன், கரெக்டாக. இப்போ 13ஓட சைன் என்னது, ப்ளஸ், அதுக்கு ஆப்போசிட் சைன் என்னது, எஸ் மைனஸ். இப்போ 12yயோட சைன் என்னது, ப்ளஸ், அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ். இது மாதிரி ஒரு குட்டி ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ 5யோட சைன் என்னது, மைனஸ், அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து ப்ளஸ். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இந்த ரெண்டு சேஞ்ச் தான். ஃப்ரம்முக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எக்ஸ்பிரஷனில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன் இந்த சைன் சேஞ்ச் பண்ணுறோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், 27x ப்ளஸ் இப்போது 5y - 43 இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, சப்ராக்ட் 3 from 5 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 - 3ன்னு போடுவீங்களே, அந்த மைனஸ் தான் இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மைனஸ் என்னது, எல்லாத்துக்குமே காமன். அந்த மைனஸ் வந்து உள்ளே எல்லாத்துக்குமே மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆப்போசிட் சைனாக ஆகிடும். அதை தான் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, நான் இப்போ அதே மாதிரி தான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுமோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இந்த 13ஓட சைன் என்னது, மைனஸ், ப்ளஸ் கிடையாது. ஸோ 27 - 13 என்ன வரும், எஸ் 14x. நெக்ஸ்ட் 5 - 12. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டேன். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 7. ஹையஸ்ட் நம்பர் சைன் மைனஸ், ஸோ -7y. ஓகே, நெக்ஸ்ட் -43 + 5. ஓகே, ஸோ -43 + 5 டிஃப்ரெண்ட் சைன். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 38. சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைனை நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பிகம் வெரி சிம்பிள், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 3p + 5 from p - 2q + 7. ஓகே, நோ இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு போடணும், இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ p - 2q + 7.
நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கீழே எழுத போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ 3p, இப்போ பிக்கு கீழே தான் இந்த 3p எழுதணும். நெக்ஸ்ட்டு +5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த க்யூக்கு கீழே +5ன்னு எழுதிடலாமா? நோ, எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே க்யூ இல்லை இல்லையா? ஸோ +5 எங்கே எழுதணும்? இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட். அது அப்போ கான்ஸ்டன்ட்க்கு கீழே தான் எழுதணும் +5. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், இங்கே நம்பர் க்யூவே இல்லையே அப்படின்னா ஒன்றும் இல்லை, 0ன்னு போட்டுக்கோங்க. இல்லாத இடத்துல எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா அங்கே வந்து 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ சப்ராக்டில் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ 3pயோட ஆப்போசிட் சைன் மைனஸ், இதோட ஆப்போசிட் சைன் மைனஸ். 0க்குலாம் சைன் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு +5யோட ஆப்போசிட் சைன் மைனஸ். நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் வாங்க. என்ன பண்ணணும்? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ 1 -3 என்ன வரும்? -2p. நெக்ஸ்ட்டு -2 0, ஸோ -2q. Next 7 -5 என்ன வரும்? +2. That's all, very simple. Next third subdivision sum, m plus n from 3m minus 7n. ஓகே, இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிடலாமா? ஸோ 3m minus 7n. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை கீழே எழுதணும். ஸோ m plus n. ஸோ m வந்து இதுக்கு கீழே mக்கு நேராக எழுதணும். ப்ளஸ் n. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ ப்ளஸ் m வந்து -1 ஆயிடுச்சு. இங்கே எதுவும் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3 - 1 will be 2m and -7 - 1 சேம் சைன். அப்போ ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை எழுதிட்டேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2m - 8n. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 2y plus z from 6z minus 5y. So first இது தானே எழுதணும். So 6z minus 5y. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை கீழே எழுதணும். அப்போ 2y எங்கே எழுதணும்? இங்கே எழுதிடலாமா? நோ, அங்கே எழுதக்கூடாது. இந்த yக்கு நேராக தான் +2yன்னு எழுதணும். இங்கே ப்ளஸ் தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த z எங்கே எழுதணும்? இந்த 6zக்கு கீழே எழுதணும். ஸோ எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ இது வந்து மைனஸ் ஆகிடுச்சு, இதுவும் மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ 6 - 1 என்ன வரும்? 5z -5 -2 என்ன வரும்? -7y. ஓகே, உங்கள் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் -7y + 5zன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக புரியலனா கீழே எனக்கு கமெண்ட்டில் டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 7th சம், சிம்ப்ளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்ப்ளிஃபை நம்ம இப்போ பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் போட்ட மாதிரி வெர்டிக்கல் மெத்தட்லாம் இது போட முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து இப்படியே டைரெக்டாக சிம்ப்ளிஃபை பண்ணுறது தான் போட முடியும். ஓகே, எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்று நீங்கள் இல்லைனா என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட இதை சப்ராக்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே நம்ம போட்டுடலாம். இப்போ ஓகே, வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சாப்டரில் படித்தோம் இல்லையா? அதாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியே உள்ள சைனோட உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிடலாம். x + y - z. ஏன்னா இங்கே வெளியே சைன் எதுவும் இல்லை, அதனால் அப்படியே நான் எழுதிட்டேன். ப்ளஸ் இருந்தால் அப்படியே எழுதிடலாம், மைனஸ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, ப்ளஸ் இருந்தால் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே எழுதிடலாம். நம்ம 3x - 5y + 7z. இங்கே வந்து ப்ளஸ் இருந்ததுனால நான் அப்படியே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ப்ளஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பி -14x. Next minus into this plus will be -7y. Next this minus into minus will be +6z. ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் சைன் எழுதணும், அவ்வளோதான். +14x -14x ஆகிடுச்சு, +7y -7y ஆகிடுச்சு, -6z +6z ஆகிடுச்சு, அவ்வளோதான். ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னா இதுதான் கான்செப்ட். நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் ஆட் பண்ண முடியுதோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஓகே, அதாவது எதை ஆட் பண்ணுவோம் நம்ம? லைக் டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுவோமா? எக்ஸ் 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 3 இடத்துல இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 14x. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு z ஒய் எடுத்துக்கலாமா? ஸோ ப்ளஸ் ஒய், நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா -5y
minus 7y. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இன்டூ மார்க் போட்டுக்கோங்க எழுதுனதெல்லாம், அப்போ தான் நீங்கள் எது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ எக்ஸ்லாம் நான் எழுதிட்டேன், இந்த y 3 நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, z. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சிம்பிள்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ மைனஸ் z ப்ளஸ் 7z ப்ளஸ் 6z, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம இது 3 சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், இது 3 சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், இது 3 சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தமா. ஸோ 1 + 3 will be yes 4. நெக்ஸ்ட்டு 4 - 14 என்ன வரும், 4 - 14 என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் எழுதியிருக்கேன். அப்போ என்ன வரும், -10. இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இது 3 இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இது 3 சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1. ஸோ 1 - 5 என்ன வரும், -4. -4 - 7 என்ன வரும், சேம் சைன் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். அப்போ என்ன வரும், -11 y அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இது 3 நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். என்ன வரும், இங்கே -1 இருக்குன்னு அர்த்தம், 1. ஸோ -1 + 7 என்ன வரும், 6. Next 6 + 6 will be 12. So plus 12z. பார்த்தீங்களா, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டோம் பாருங்கள். -10x -11y + 12z. ஓகே, வெரி சிம்பிள். பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் சம்முக்கும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே ப்ராக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க, இங்கே ப்ராக்கெட்லாம் அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம லைக் டேர்ம்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து எழுத வேண்டியது தான். வெரி சிம்பிள். பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே P இருக்குது, இங்கே ஒரு 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 P இருக்குது. ஸோ இதெல்லாம் சேம் லைக் டேர்ம். பிஃபோர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போசிட் சைனாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. அதாவது சேம் நம்பர் ஆப்போசிட் சைன், அதாவது 3 - 3 4 - 4 அந்த மாதிரி. இப்போ வேரியபிள்லையும் மைனஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1p - 1p. ஸோ pn - p கெட்ஸ் கேன்சல். வேறு என்ன கேன்சல் ஆகுது, -pn + p will gets கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த p + p மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன், p + p. ஓகே, அதே மாதிரி நம்பர்ஸில் ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள், 2 3 -4 -5 10 எதுவுமே கேன்சல் ஆகலை. சேம் நம்பர் ஆப்போசிட் சைன் இல்லை. அப்போ நான் நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன், 2 + 3 -4 -5 + 10. இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட், சைனை எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த p + p will become 2p. கரெக்டாக, ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ நம்பரை சிம்பிளிஃபை பண்ணலாமா. 3 - 4 என்ன வரும், -1. கரெக்டா, எஸ். நெக்ஸ்ட்டு -1 - 5 என்ன வரும், -6. கரெக்டா. சாரி, நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 ஆட் பண்ணாமல் விட்டோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 3 will be 5. நெக்ஸ்ட்டு 5 - 4 will be 1. நெக்ஸ்ட்டு 1 - 5 என்ன வரும், -4. நெக்ஸ்ட்டு -4 இந்த +10 என்ன வரும், எஸ் +6 is the answer. So what is the correct answer, 2p + 6. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ இதில் ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன்னா நோ ப்ராப்ளம், மைனஸ் சைன்னா தான் சைன் மாற்றணும். ப்ராக்கெட்க்கு முன்னாடி எங்கேயுமே இங்கே மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படியே நம்ம எழுதிடலாம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ n + m + 1 + n + 2 ப்ளஸ் இந்த m + 3 ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த n + 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த m + 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம சேம் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணலாம். எதெல்லாம் சேம் வேரியபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு m எடுத்துக்கலாமா. m 1m, இங்கே ஒரு 1m 1m. ஓகே, ஸோ வேறு எங்கேயும் இல்லை. ஸோ என்ன எழுதலாம், m + m + m. நெக்ஸ்ட்டு n எழுதலாமா. ஸோ இங்கே ஒரு n இருக்குது 1, இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. ஸோ 3n தான் இருக்குது. ஸோ +n +n +n. இல்லைனா நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணலைன்னா டேரெக்டாக இங்கே எழுதிக்கலாம், m + m + m 3m. நெக்ஸ்ட் n + n + n 3n அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன, நம்பர்ஸ் தான் பேலன்ஸ். ஸோ 1 + 2 + 3 + 4 + 5. ஓகே, நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும்.
நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா, இது 3 ஆட் பண்ணணும், இது 3 சேர்த்து ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தமா 1m 1m 1m, அப்போ என்ன ஆகும் 3m. அதே மாதிரி இங்கே என்ன வரும் 3n. கரெக்டாக? நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 3, 3 + 3 என்ன வரும் 6, 6 + 4 என்ன வரும் 10, 10 + 5 will be 15. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்ப்போம். ஒரு 3 சம்ஸ் இருக்குது, 1 வேர்ட் மாதிரி. 8th சம், த அடிஷன் ஆஃப் 3mn -5mn 8mn அண்ட் -4mn இஸ் டேஷ். அதாவது இந்த 4 எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். வெரி சிம்பிள். எதெல்லாம் ஆட் பண்ணணும், 3mn -5mn 8mn அண்ட் -4mn, இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். சாரிங்க பாருங்கள் mn. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ எல்லாமே லைக் டேர்ம் தான். ஸோ mn தான் வரப்போகுது. ஸோ என்ன பண்ணணும், 3 - 5 என்ன வரும் -2, -2 + 8 என்ன வரும் 6 வருமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 6 - 4 என்ன வரும்? எஸ் 2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2mn. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் correct option. Okay, next 9th sum, when we subtract a from -a we get dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். when we subtract a from -a, அதாவது -aலேருந்து ஏவை வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ -aலேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். அப்போ -a ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். சப்ராக்ட்ன்றதுக்காக ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போடணும். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எஸ் -2a. எப்படி வந்துச்சு இந்த -2a? சேம் வேரியபிள், லைக் டேர்ம். ஸோ நம்பரை வந்து ஆட் பண்ணிட போகிறோம், கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ -1 -1 சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணிட்டேன். 2 சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போட்டேன். ஓகே, ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, -2a. Now next 10th sum, in an expression we can add or subtract only dash. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் எதை வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும்? லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், ஆல் டேர்ம்ஸ், நன் ஆஃப் த அபவ். எஸ், எது ஆப்ஷன்? ஆல் டேர்ம்ஸாக எல்லா டேர்மையும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிட முடியுமா? நோ, ஒன்லி வி கேன் ஆட் அண்ட் சப்ராக்ட் த லைக் டேர்ம்ஸ், நாட் அன்லைக் டேர்ம்ஸ், நாட் ஆல் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஜிப்ரா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டாக தான் பிக்கப் பண்ண முடியும். சில பேருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். லேட்டாக புரியுதுன்னு டோன்ட் வரி. சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பிகம் வெரி சிம்பிள். ஓகே, கண்டிப்பாக 1+1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.